ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்பரா இருக்கீங்க? எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நல்லாவே த்ரோட் பெயினாக தான் இருக்குது 1 வீக்காகவே. என்னால் அதனாலே ரெக்கார்டே பண்ண முடியல. நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணேன். வீட்டில் ஆள் இல்லாதப்பையும் நான் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். வாய்ஸ் ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போயும் என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கேட்குற நீங்கள் தான் எனக்கு பாவமோ அப்படின்னு தோணுது. அதுக்காக வீடியோ போடாமல் இருந்தாலும் கோச்சிப்பீங்கள. சரி, ஓகே. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேகேவோட அந்த 2 ஷாட்டோட ஸ்பெஷல் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஜேகே வாய்ஸ் அண்ட் ஒயன் வாய்ஸ் கொடுக்குறேன். பிகாஸ் என்னால் வாய்ஸ் சேஞ்சே பண்ண முடியல. நடுவில் வேறு ஸ்ட்ரக் ஆகுது, இருமலாக வேறு வந்துக்கிட்டே இருக்கா, அதனாலடா. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் தான் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு, ஜங்குக்கா எனக்கு பசிக்குதுடா, சீக்கிரம் செஞ்சு கொண்டு வாடா அப்படின்றீங்க. ஸோ அப்போ ஜேகே, ரெடி பண்ண வேணாம், அப்புறம் பச்சையாக கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறியா உனக்கு? ஒவ்வொருத்தி எப்போ பார்த்தாலும் பசிக்குதுன்னு அவசரத்தில் கத்துவா. அப்போ நீ தானே நேற்று நைட்டு எனக்கு சாப்பிடவே விடலை, இப்போ என்னை திட்டிகிட்டே இருக்கா அப்படின்றீங்க. ஜேகேவா, சுச்சோ இருமா ஒரு ரெண்டே நிமிஷம் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணி கொண்டு வந்து டேபிளில் வைக்கிறாரு. சரி பாருங்க, நீங்கள் பிளேட்டை திருப்பி வச்சுட்டு, ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது, ஐயோ என் புரிச்சு சமைச்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்றீங்க. ஸோ அவர் உங்களுக்காக பிரியாணி பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே எடுத்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகேவா, சாப்பிடு நல்லா சாப்பிடு, இன்றைக்கி நைட்டும் இருக்குடி அப்படின்றாரு. நீங்கள் என்னாலாம் முடியாது, போட அங்கிட்டு, நேற்று நைட்டே வச்சு செஞ்சுட்டு இப்போ என்னன்னா நைட்டு இருக்கான், நீயே தனியாக போய் பண்ணிக்கோ, என்னையெல்லாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே, இத்தனை வருஷமாக தனியாக தாண்டி பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தான் நீ இருக்கீல்ல, அப்புறம் எதுக்கு ஒயன் இப்படிலாம் பேசாத ஒயன், பாவம் தம்பி கஷ்டப்படுவான், உன் தம்பி தானே கஷ்டப்படுறான், பட்டுட்டு போகிறான் அப்படின்றீங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ ஜேகேட்டா, ஜங்குக்கா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா, எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது அப்படின்றீங்க. ஜேகேவா, போகலாண்டி, எங்கே போகலாம்? அப்போ நீங்கள் எங்கே போகலாம் இன்னும் எனக்கு மண்டியில் மூளையே வேலை பார்க்க மாட்டேங்குது, ஐயோ எங்கே போகலாம், இது படத்துக்கு போகலாமா, ஐயோ இந்த பொறுக்கி கை வச்சு சும்மா இருக்க மாட்டானே, பார்க் போகலாமா, ஐயோ அங்கே நம்மளை விட வேறு மாதிரிலாம் ஒரு வாயிலே, எங்கே போகலாம், ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே நம்ம ட்ரெஸ் எடுக்க போகலாமா? ட்ரெஸ்ஸா, என்னடி திடீர்னு ட்ரெஸ்ஸு, எதுக்கு? இல்லை சும்மா அப்படியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக அப்படியே மாலெலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படி வருமா, ஓகேவா ஜேகே அப்படின்றீங்க. ஜேகேவா, ஓகேடி போய் கிளம்பு போ அப்படின்றாரு. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கிளம்புறீங்க. நீங்கள் போய் அப்படியே கிளம்பையில ஒரு சாரீ தாங்க நீங்கள் கட்டுறீங்க. ஸோ அந்த சாரீ ஒரு காட்டன் சாரீ, ஒரு நான் சொல்கிறது ஒரு நேவி ப்ளூ கலரில் இருக்க மாதிரி ஒரு சாரீ, நேவி ப்ளூ பார்டர் ஒரு மெரூன் பார்டர் அழகாக அப்படி ஃப்ளீட்லாம் வச்சு நீங்கள் சாரீ கட்டுறீங்க. அதுவும் அந்த சாரீ உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. காட்டன் சாரீனாலும் என்ன சொல்கிறது, நீங்கள் ஆள் கொஞ்சம் ஒல்லியாக தானே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் அந்த சாரீக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜேகே வரான். அப்போ நீங்கள், ஜங்குக்கா நல்லா இருக்காடா? அப்போ ஜேகே, செம்மையாக இருக்குடி, அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி பார்க்குறாரு. நீங்கள் போடா இப்படி பார்க்காதடா ஜங்குக்கா அப்படின்றீங்க. அப்போ ஜேகே, அவர் அப்படியே உங்கள் க்ளோஸாக வராரு. நீங்கள், ஜேகே எதுக்கு கிட்ட வர, போ தள்ளி போ, போய் கிளம்போ அப்படின்றீங்க. அப்போ ஜேகேவா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அப்படியே ரொம்ப க்ளோஸாக வராரு. நீங்கள் அவங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படியே போய் இருக்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, அது ஒயன் இப்போது கண்டிப்பாக ட்ரெஸ் எடுக்க போகணுமா? இல்லை எனக்கு தோணுச்சு, ட்ரெஸ் எல்லாம் வேணாம், எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு லைட்டாக, என்ன லைட்டாக ஒன்றும் வேணாம், நீ கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுறீங்க. அப்போ ஜேகே தள்ளி விட்டுட்டா, சரி போகிறேன், போய் ட்ரெஸ்ஸை மாற்றுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் கபோர்டில் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவர் வாஷ்ரூம் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. நீங்கள் அவங்க ஹேர் நல்லா கோம் பண்ணிவிட்டு அப்படி அவங்கள அப்படியே அழகாக பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது. இத்தனை வருஷத்தில் இப்போ தாண்டி சாரியாக கட்டியிருக்க, இல்லைன்னா சும்மா ஏனோ தானே தூக்கி போடுறது, இல்லாட்டி இடக்கு மடக்கம் சொருகிறது, இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிரரில் உங்களை பார்த்து கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஜேகே அவர் வந்து உங்களை அப்படியே பேக்கப் பண்ணிவிட்டு, பா என்னடி சென்ட் அடித்தா எனக்கு தெரியாமல். அதுவா, அது நான் புதுசாக ஒரு சென்ட் வாங்கினேன், அதுதான் அடித்தேன். அப்படியாடி, சரி 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 நைட்டு வந்து சென்ட் அடிச்சிரு அப்படின்றாரு. நீங்கள் ஏய் நீ என்னடா அதே நினைப்பில் இருக்க அப்படா அப்படின்றீங்க. அப்போ ஜேகே தள்ளுடி அப்படியே இருக்கிற ரெண்டையும் வச்சு மறைச்சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்லா ஹேர்லாம் கோம் பண்ணிட்டு நீங்கள் கீழே போய் உங்கள் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு போலாமாடி அப்படின்றாரு. நீங்கள் பல்லாமி அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ஜேகே அவர் வந்து பைக் எடுக்கிறாரு. நீங்கள் எதுக்கு பைக்கு? அப்போ ஜேகே பைக்கில் போனால் தானே நல்லாயிருக்கும், ஜாலியாக நீ நான் மட்டும் ஜாலியாக அப்படியே போயிட்டு வரலாமா அப்படின்றாரு. எதுக்கோ ரூட்டு போடுறது தெரியுது, போகலாம். ஸோ அப்படியே தாங்க நீங்கள் மாலுக்கு போகிறீங்க. போயிட்டு உங்களுக்கு ஜேகேக்கெலாம் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்குறீங்க. ஜேகே உங்களோட விமன் செக்ஷன் கூப்பிட்டு போய் உனக்கு நான் இன்னர் வேர் வாங்கி தரவா? ஜேகே என்னடா பேசுகிற, இன்னர் வேர் வாங்கி தரானா அப்படின்றீங்க. அப்போ ஜேகே என்னடி இப்போ இருக்க சைஸ் உனக்கு கரெக்டாக இல்லடி, ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்குது பாரு, மேங்கோஸ்லாம் அப்படியே நசுங்கிட்டு இப்படி வெளியே தூக்கிட்டு இருக்கு, உனக்கு நான் லூஸாக வாங்கி தரேன்டி, லூஸாக போட்டுக்கோ அப்படின்றாரு. இப்போ நீங்கள் ஜேகே இதெல்லாம் இப்படி தான் ஜேகே போடணும், ஏய் என் மேங்கோஸ் நசுங்குதுடி பாவம் இல்லையா, என் மேங்கோஸ் எவ்வளோ சாஃப்டாக அது ஒரு மாதிரி நல்லா இருக்குடி, நீ அதை பிடிச்சி நசுக்கி வச்சுருக்க. நீங்கள் அப்போது உன்கிட்ட கொடுத்தா மட்டும் நீ நசுக்காமல் வச்சுருவியாக்கும், போட்டு நல்லா நசுக்கி என்னென்னமோ பண்ணிட்டு தானே இருக்க அப்படின்றீங்க. அப்போ ஜேகே ஏய் சங்க ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு போய் நீங்களும் அவர் போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்படியே தான் அப்படியே நீங்கள் வந்து ஃபுட் கோர்ட்லாம் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா ஜல்லாம் மால்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நான் ஒரு ஈவினிங் டைம் போல் கிளம்புறீங்க. நல்லாவே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பைக்கில் வரும்போதே லைட்டாக தூங்கிட்டே தான் வந்திருப்பீங்க. அப்புறம் ஜேகே டோர் ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் வெளியே உட்காந்து அப்படி தூங்கிடுறீங்க. ஜேகே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பார்த்தா நீங்கள் அழகாக ஒரு பொம்மை குட்டி மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு உங்களை பார்க்கவே அவ்வளோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கால. இப்படியே தான் அப்படியே வீட்டுக்கு போக உள்ளே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுக்கிறான். ஸோ இப்படியே தான்டா நீங்களும் ஜேகேவும் ஒரு நல்ல ஜாலியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களை நிறையா இடத்துல வச்சு செஞ்சுருப்பான், நிறையா கிஸ்ஸஸ், எப்போ பார்த்தாலும் அவங்க பின்னாடியே சுற்றுவான். நீங்கள் சாரீ கட்டியிருப்பீங்களா, உங்கள் சாரியோட முந்தாங்கே பிடிச்சி விரல்ல மாட்டிக்கிட்டு நீ எங்கே போனாலும் நானும் வரவேண்டி அப்படின்னு அப்படியே உங்கள் பின்னாடியே வருவார். ஸோ நீங்கள் ஜேகே அப்படியே பார்த்துட்டு சார் எனக்கு எப்படிப்பட்ட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு மார்னிங் ஆஃப்டர் ஒரு 2 months கழிச்சு இப்போ ஒரு மார்னிங்கில் பார்க்கலாம். நீங்கள் ரெஸ்ட் ரூமில் நின்றுட்டு என்ன வரும் பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா, பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா, ஐயோ நெகட்டிவ் வரக்கூடாது நெகட்டிவ் வரக்கூடாது, பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஹாப்பி, நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஐயோ என்ன வரும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் பாத்ரூம்குள்ளேயே நடந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஓடக்கூடாது மெதுவாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் கூட சொல்லிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த கிட் எடுத்து பார்க்குறீங்க. எஸ் அது வந்து ஒரு ப்ரெக்னென்சி கிட். எடுத்து பார்த்தா அதில் 2 lines இருக்குது. நீங்கள் அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வச்சோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா, ஐயோ எப்போ அப்போ என் வயிற்றில் பாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க ஸ்டொமக்கை தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜேகே வெளியே டோரை நாக் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் என்ன ஜேகே வாடி வேலைக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பணும்டி என்னடி பண்ணுற,
ஸோ இருங்க ஜேகே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ரெக்னென்சி கிட்ட வந்து உங்கள் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க வெளியே. அப்படியே சிரிச்ச மாமா ஜேகே உங்களை பார்த்துட்டு, எதுக்கு காலையில் இவ்வளோ நெளிப்பு, என்னாச்சு அப்படின்றாரு. நீங்கள் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே போகிறீங்க. ஸோ இப்படி தான் அப்படியே நீங்கள் போய் கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்து இன்றைக்கி என்ன லஞ்ச்? அதுவா, இன்றைக்கி வந்து மாங்காய் சாம்பார், அப்புறம் மாங்காய் ஊறுகாய், அப்புறம் என்ன செய்ய மாங்காய் பச்சடி வேணா பண்ணிடட்டா அப்படின்னு இருக்கேன். அப்போ ஜேகே, என்ன ஃபுல்லாக மாங்காலே பண்ணுற, மாங்காய் சீசனும்? நீங்கள் அவருக்கு க்ளூ கொடுக்குறீங்க, பட் அவர் சுத்தமாக கண்டுபிடிக்கலை. அப்போது ஒரு ஐயோ எல்லாம் மாங்காலே பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உட்காந்துருக்காரு. நீங்கள் தோசை ஊற்றிட்டு என்ன ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாம்பார் ஊற்றுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாப்பிட பார்க்குறாரு. பா செம்ம புளிப்பாக வச்சுருக்கடி, இது என்ன புளிக்குழம்பா இல்லை சாம்பாரா? சாம்பார் தான், முடிஞ்ச சாப்பிட்டு போங்க, இல்லைனாலும் சாப்பிட்டு போங்க அப்படின்றீங்க. அப்போ ஜேகே, சரி எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கிட்டு போகிற அப்படின்னு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிட்டு மாங்காய் மடைய எவ்வளோ கிளு கொடுக்குறான், கண்டுபிடிக்கிறானா பாரு, தின்றதுலேயே இருக்கான் தின்னி மாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்துட்டு எனக்கு போதும் என்ன ஜேகே 2 தான் சாப்பிட்டீங்க? எனக்கு போதும் அவ்வளோதான் வயிறு ஃபுல்லாச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிளேட்லாம் வாஷ் பண்ணிட்டேன். சரி பைடி பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்ச பக்கத்தில் இழுத்து அவர் உங்களோட சீக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அவர் கிளம்புறாரு. ஸோ அவர் கிளம்பிடுறாரு. நீங்கள் பாய் ஜேகே, பக்கி கண்டே பிடிக்கல, நான் இதுக்கு மேலே போயிட்டு கிட்ட தான் எடுத்து இந்தாடா மயிராண்டி பாருன்னு சொல்லணும். அச்சோ ஏன் புருஷனும் இப்படி திட்டலாமா? திட்டலாம், என் புருஷன் தானே, என்னதான் வேறு யார் திட்ட முடியும், நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரின்னு சொல்லிட்டு உள்ள கிச்சனுக்கு போயிடுறீங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாகவே இருக்குது. நீங்கள் ஐயோ ஏன் இப்படி வாமிட் வர மாதிரியே இருக்குது, ஆனால் வரவும் மாட்டேங்குது, வராமல் இருக்க மாட்டேங்குது, உள்ளே ஒரு மாதிரி பண்ணியிருக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம ஏன் டெக்கரேட் பண்ணக்கூடாது, வீட்டை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டா அது வந்து பார்த்ததும் ஐயோ சர்ப்ரைஸாக சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் டெக்கரேட் பண்ணுறீங்க. பலூன்லாம் ஊதி பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு சைடில் ஒரு மாதிரி பிங்க் அண்ட் ப்ளூவில் பேப்பர் வச்சுருக்கீங்களா சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஈவினிங் டைம் வருது. ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock போல் தான் ஜேகே வராரு. அவர் வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஓயன் என்ன வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டை போட்டால் வீடே ஃபுல்லன் ஒரு மாதிரி ப்ளூ அண்ட் பிங்க்கில் இருக்குது. பேப்பர்லாம் கழிச்சு போட்டு பலூன்லாம் தொங்கிக்கிட்டு அப்படி. ஸோ அப்போ நீங்கள் தான் உங்கள் பெட்ரூம்லேருந்து வரீங்க. அப்போ ஜேகே வந்து, என்னடி இது, யாருக்காவது பர்த்டே பார்ட்டி ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சுருக்கியா? மாங்காய் மடையா, உனக்கு தாண்டா வச்சேன் சர்ப்ரைஸு அப்படின்றீங்க. அப்போ ஜேகே, எனக்கு சர்ப்ரைஸா அப்படின்னு நீங்கள் உடனே கேட்குறாரு. கொஞ்சம் நல்லா சுற்றி பாரு, இந்த வீட்டையே சுற்றி பாரு அப்படின்றீங்க. ஜேகே, சுற்றி பார்க்க, இது நம்ம வீடு தானே, இதை எங்கிட்ட நான் போய் சுற்றி பார்க்க போறடா. இந்த பார்க்குறேன், எதுக்கு இவ்வளோ கோவம், இந்த பார்க்குறேன் சரி சொல்லிட்டு அவர் நல்லா சுற்றி பார்த்துட்டு யோசிக்கிறாரு, என்ன இருக்குது இந்த வீட்டில் உண்மையிலேயே, இவன் எதுக்கு இப்போ இவ்வளோ பலூனும் அதுவும் பிங்க் அண்ட் ப்ளூவில் மட்டும்தான் வச்சுருக்கா, வேறு கலர் கிடைக்கலையா, எதுக்கு பேப்பர்லாம் போட்டுரு, என்ன அது இது, எனக்கு மண்டை வேலை பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, பிங்க்கு ப்ளூ இது ஜெண்டர் ரிவீலுக்கு யூஸ் பண்ணுவாங்களே இந்த கலர்லாம், அப்போ ஒயன் அது ஒயன் அது அது எனக்கு வேறு வாய் ஒழுங்காக வர மாட்டேங்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாடி அப்படின்றாரு. நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஜேகே அவங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஓயன் நான் அப்பாவாயிட்டேனா, நான் அப்பாவா, ஐயோ எனக்கு குழந்தை பிறக்க போதா,
ஐயோ ஜாலி, ஐயோ நான் அப்பாவாயிட்டேன்னு சொல்லிட்டு குதிக்கிறாரு அவர். நீங்கள் தள்ளி வந்துட்டு, ஜேகே நான் உன்னை கட்டி பிடிச்சிருக்கேன்ல, இப்படி குதிச்சா அப்புறம் பாப்பாவுக்கு வலிக்கும்ல அப்படின்றீங்க. அப்போ ஜேகே ஆமாம் டாக்டர்கிட்ட போனியா? இல்லை, நானும் தான் காலையில் தான் உனக்கு க்ளூ கொடுத்தேன், மாங்கான்னு. நீ தான் மாங்காய் மடையனாச்சே, ஒன்றும் புரியலை. கேட்டால் புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். மாங்காய் உனக்கு திங்கிறதுக்கு அவளை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஓகே சாரிடி கொஞ்சம் லைட்டாக மாங்காய் மடையந்தா அப்படின்ட்டாரு. அதான் எனக்கு எப்போயோ தெரியுமே. என்னாடி புருஷன் இப்படிலாம் பேசுகிற, வேறு எப்படிங்க உங்களை பேசுகிறது சொல்லுங்கள். சரி வா டாக்டர்கிட்ட போகலாம். எனக்கு பயமாக இருக்குது. எதுக்குடி பயமாக இருக்குது? இல்லை, நான் ஃபோனில் பார்த்தேன், சம்டைம்ஸ் டெஸ்ட்டில் 2 கோடு வந்தாலும் ஆனால் ரியலாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அது கிட்டில் ஏதோ ஃபால்ட்டு அப்படிலாம் சொன்னாங்களா. எனக்கு டாக்டர்கிட்ட போக பயமாக இருக்குது ஜேகே அப்படின்றீங்க. ஜேகே அதெல்லாம் நம்மளுக்குலாம் ஒன்றும் நடக்காதுடி, வாடி என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வேணாம், அவங்க ஊசி போட்டாங்கன்னா. ஐயோ ஊசிக்கு பயந்துட்டு தான் மறுவேளை பார்ப்பீங்க நீங்கள் அப்படின்றாரு. எனக்கு ஊசி பிடிக்காது. சரி வாடி, ஊசியெல்லாம் போட மாட்டாங்கடி, தடவை பார்க்கும்போது எவனா ஊசி போடானா? அப்போ யார் கூட போயிருக்க கரெக்டாக சொல்கிற? ஐயோ ராமா, இவளை வச்சுக்கிட்டு இப்போயே உனக்கு சளிப்பாயிட்டேன்ல நான். சரி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி உங்களுக்கு மூட் ஸ்விங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவனை பிடிச்சி நீங்கள் தள்ளி விட்டு போகிறீங்க ரூமுக்கு. அம்மா தாயே வா வாடி தங்கம், என் அம்மு குட்டி, என் தங்க குட்டி, லொட்டு பிள்ளை, அழகு பிள்ளை, வா நம்ம டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்றாரு. சரி போகலாம் அப்படின்றீங்க. போகலாம். ஐயோ பயமாக இருக்கு எனக்கு, இவன் பண்ணுறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பைத்தியம் ஆகிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரும் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு டேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் இப்போ வெளியே உட்காந்துருக்கீங்க. அப்போது நர்ஸ் நெக்ஸ்ட் பேஷண்ட் அப்படின்றாங்க. நீங்கள் சிக்கி நம்ம தான் அப்படின்றாங்க. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வாடிக்கிட்டே தான் யோசிக்காமல் வாடி மதனி அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்துட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு டாக்டர் அப்படின்றீங்க. அப்போது டாக்டர் வாவேன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ எப்படி ஹெல்த்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஓகே தான் டாக்டர். என்னாச்சு, ஏதோ ஃபீவர் ஏதாச்சுமா? அது இல்லை டாக்டர் அது அப்படின்ட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே டாக்டர் நாங்கள் இவளுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அதில் டபுள் லைன் வந்துச்சு, அதான் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் இல்லையா கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு கை உதறது, ஹார்ட் பீட் படன்னு அடிக்குது. நீங்கள் ஜேகே பக்கத்தில் இங்கே ட்ரெயின் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அது ட்ரெயின் இல்லைடி, இதய துடிப்புடி. இதய துடிப்பா? அது ஏன் அப்படி வேகமாக போகுது? ஐயோ ஒரு பிள்ளைக்கு அப்பா நான் இருந்து பாரு, அப்போ தான் தெரியும். நீ அம்மா வந்து பாருடா, அப்போ தான்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டாக்டர் ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களா? ஒயன் ஜேகே கொஞ்சம் ஒயன் நீ கொஞ்சம் வா, உனக்கு நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு அப்படியே ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தா யார் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் ஸ்கேன் ரிப்போர்ட்டில். அப்போ ஜேகே வெளியே உட்காந்து ஐயோ என்ன இருக்கும் கடவுளே, எனக்கு பிள்ளை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் உள்ளேருந்து சேடாக வரீங்க, டாக்டரும் உள்ளேருந்து சேடாக வராரு. ஸோ அப்படி நீங்கள் பக்கத்தில் ஜேகே பக்கத்தில் உட்காந்து ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே அவர் தோளில் சாஞ்சிக்கிட்டீங்க. ஜேகே என்னடி ஆச்சு, ஏன்டி மூஞ்சி இப்படி இருக்குது, ஏன்டி என்னடி ஆச்சு விட அது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திணறுது. அப்போது டாக்டர் கங்க்ராச்சுலேஷன் ஜேகே, நீங்கள் அப்பாவாயிட்டீங்க அப்படின்றாரு. அப்போ ஜேகே இல்லை எனக்கு புரியலை, நீ அது ஒயன் அப்படின்னு உங்களை பார்க்குறீங்க. அப்படியே ஈன்னு சிரிச்சிட்டு ஜேகே அப்படியே பக்கத்தில் க்ளோஸாக இழுத்து அவன் ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. ஆமாண்டா ஜேகே பையா, நீ அப்பாவாயிட்ட நான் அம்மாவாயிட்டேன் அப்படின்றீங்க. அப்புறம் ஏன் நீ மூஞ்சி இப்படி வச்சுருந்த அப்படின்னு சொல்லி உங்கள் கணத்தை பிடிச்சி கேட்குறாரு.
நான் வீட்டில் வச்ச சர்ப்ரைஸ் கொஞ்சம் ஈஸியாகவே உனக்கு தோணிடுச்சுல, ஸோ அதனால் லைட்டாக கேம் விளாட்னேன் நானும் டாக்டரும் அப்படின்றீங்க. ஜேகே டாக்டர் பார்த்துட்டு, நீங்கள் எப்போ டாக்டர் இவ கட்சியில் சேர்ந்தீங்க? அது ஜேகே, அது நான் எப்பயுமே ஒயினோட கட்சி தான் ஜேகே. பாரா, ஆஹா அப்படின்றாரு. ஸோ அப்போ டாக்டர் சொல்கிறாரு, அது ஜேகே என்னென்னா, அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு ட்வின்ஸ். ஸோ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 45 days ஆகுது. 2 பேபிஸ் இருக்குது அவங்க ஸ்டொமக்கில். ஸோ அவங்கள நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தயவு செஞ்சு ஸ்டெப்ஸ் எதுவுமே ஏற விடாதீங்க, ஓகேவா? ஸ்டெப்ஸில் நீங்கள் ஏற விடக்கூடாது. உங்கள் ரூம் ஒரு வேளை மாடியில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே மாற்றிடுங்க, ஓகேவா? பிகாஸ் இவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. உங்கள் யூட்ரஸ் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. பட் ட்வின்ஸ், ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் பைக்கிலலாம் எங்கேயும் கூப்பிட்டு போகாதீங்க. ஒரு பைக்கில் ப்ரெக்னென்சி டைமில் யாரையுமே கூப்பிட்டு போகாதீங்க. பைக்கே வேணாம். நீங்கள் காரில் கூப்பிட்டு போங்க, இல்லை கார் புக் பண்ணுங்க, ஆட்டோ புக் பண்ணுங்கள், அப்படி கூட வாங்க. பட் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்களோ செஞ்சு கொடுங்க. பட் நோ ஜங்க் ஃபுட், ஒன்லி ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுங்க. அப்புறம் கிரெயின்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரி நிறையா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறையா அந்த மாதிரி சொல்கிறாரு. ஜேகே, ஓகே டாக்டர், ஓகே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னமோ ப்ரொஃபஸர் டீச் பண்ணுறப்ப நோட்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு அவன் ஃபோன் எடுத்து நோட் எடுத்துகிட்டு இருக்கான். இது கொடுக்கணும், அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஐயோ, அப்போ நம்மளுக்கு இனிமேல் வெறும் பச்சைக்காய் தானா? இன்னைக்கு நைட்டே பர்கர் கேட்கலான் இருந்தோமே. ஐயோ போச்சா சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சி தொங்க போட்டீங்க. ஸோ அப்படியே தான் டாக்டர் சொல்லி முடிச்சுட்டு, ஒயன் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓடக்கூடாது, தாவக்கூடாது. அப்புறம் நீங்கள் சுட்டித்தனமாக இருக்காதீங்க, ஓகே? பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் 2 பேபிஸ் அப்படின்றாரு. ஸோ ஜேகே, ஐயோ அந்த 2 பேபிஸ்லாம் சொல்லும் போது ஜேகேக்கு அப்படி ஐயோ எனக்கு 2 பிள்ளைங்க, ஐயோ அது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கார். ஸோ அப்படியே தான் நீங்களும் ஜேகே வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் அங்குக்கா சொல்லு தங்கம் என்ன வேணும் அப்படின்றாரு. அது என்னன்னா எனக்கு பர்கர் சாப்பிடணும் போல் இருக்குது, வாங்கி தரியா அப்படின்றீங்க. ஜேகே, அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு. ஏன் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுற? உனக்கு என்ன பிடிக்கல தானே, அதனால தானே வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுற அப்படின்றீங்க. ஜேகே, ஏமா தாயே எதுக்கு அழுக? நான் பண்ணித்தரேன், வாங்கி தரல, நான் உனக்கு நல்லா பண்ணித்தரேன், சரியா? பர்கர் தானே, என்ன பர்கர் எடுத்து சொல்லலாம், செஞ்சு தரேன் அப்படின்றாரு. நீங்கள் அதுவா, எனக்கு என்னென்ன பர்கர் வேணும்னா, எனக்கு வெஜ் பர்கர் வேணும், அப்புறம் சிக்கன் பர்கர் வேணும், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும், அப்புறம் சோடா வேணும். ஆனால் எனக்கு சோடா குடித்தா ஒரு மாதிரி வாந்தி வந்தப்போ எரியுமா, ஸோ அதனால் எனக்கு சோடா வேணாம், எனக்கு ஜூஸ் போட்டுக்கொடு, சரியா? அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அப்போ ஜேகே, பில்லு ரொம்ப பெருசாக போகுது. ஆமாம், 3 பேர் சாப்பிட்ணும்ல, அப்போ பெருசாக தான் இருக்கும். ஐயோ இப்போ என் மூட் ஸ்விங்ஸ் ஆரம்பிச்சிட்டாலே, ஐயோ கடவுளே பரமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அங்கே புலம்பிட்டு இருக்காரு. நீ போய் செஞ்சு கூட, எனக்கு பசிக்குது அப்படின்றீங்க. ஜேகே, இந்த போகிறேன் போய் நான் உனக்கு தான் செய்ய போகிறேன், நான் சாப்பிட மாட்டேன், உனக்கு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த மனுஷன் பாவம் ஒரு துண்டை எடுத்து தலையில் கட்டிட்டு போய் காய்கறி வெட்ட, இன்னொரு பக்கம் சிக்கன் பொரிக்க, இன்னொரு பக்கம் உங்களுக்காக பண்ணை போட்டு டோஸ்ட் பண்ண, அப்படி பண்ணி உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடையாது அப்படின்ட்டாரு. ஏன் சப்போக்கா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எனக்கு வேணும், அதுக்கு பதிலாக நம்ம ஆப்பிள் ஃப்ரைஸ் சாப்பிட்லாம், எனக்கு அது பிடிக்காது, இனிப்பாக இருக்கும், நல்லாவே இருக்காது அப்படின்றீங்க. அப்போ ஜேகே, என்ன ஆப்பிள் சாப்பிட்ணும், டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ணும், ஆப்பிள் அப்புறம் கிரேப்ஸு, நிறைய ஃப்ரூட்ஸ் நான் வாங்கி வைக்கிறேன், நல்லா சாப்பிடு அப்படின்றாரு. வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நிறையா இருக்குது மை டியர் குட்டி பாப்பாஸ், நம்ம இன்றைக்கி நல்லா சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பாப்பாங்கிட்ட வயிற்று பார்த்து சொல்லிவிட்டு எடுத்து நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பர்கர் உள்ளே போய் ஆப்பிள் ஃப்ரைஸ் வேணாம் சொல்லிவிட்டு நீங்கள் அவர் இந்த சுகர்லாம் போட்டு பண்ணி கொடுத்துருப்பாரா, செம்மையாக இருக்குது சிக்கி, செம்மையாக இருக்குன்னு சொல்லி அப்படி எடுத்து சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்டுட்டு உங்கள் வயிற்றுல கை வச்சுட்டு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்றீங்க. அப்போ ஜேகே, ஃபுல்லாகிடாமல் என்ன இருக்கும், சரிடி தூங்குறியா, மாத்திரை தரவா,
என்ன மாத்திரை? விட்டமின் டேப்லெட்ரி. ஐய்யய்ய! எனக்கு விட்டமின் டேப்லெட்லாம் வேணாம். எனக்கு வேணா சமைச்சே கொடுத்து நீ விட்டமின் ஏற்று, எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ரூமுக்கு போக ஸ்டெப்ஸ் ஏற போகிறீங்க. அப்போ ஜேகே, ஏய் நில்லு. என்ன ஜேகே, நீ நம்ம ரூம் இனிமேல் மேலே கிடையாது, கீழே இருக்க ரூம் தான் நம்மளோட ரூம், ஓகேவா? எனக்கு அந்த ரூம் தான் பிடிக்கும். அதெல்லாம் கிடையாது, ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ ஏறாத, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டு போய் உங்கள் பெட்டில் அப்படியே உங்களை புத்தனாப்பில் உட்கார வச்சு இப்படியே ரெடி, நான் ஜஸ்ட் இதான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. எங்கே போகிறேன்? இருடி ஒரு நிமிஷம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன், நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துறீங்க. ஏய் லெஃப்ட் சைடு படு, ரைட் சைடு படுக்காத. ஜேகே ஒன்றா கேளு, ரைட் சைட் படுக்கக்கூடாது, லெஃப்ட் சைடு தான் படுக்கணும். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்பி படுத்துக்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் பிளேட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, ஸோ அவருக்கும் பசிக்கும்ல, சரி மனுஷன் ஒரு பர்கரை வாயில் போட்டு, என்னால் அந்த ஒரு பர்கரே சாப்பிட முடியல, எப்படி ஒரு 3 பர்கர் தின்னா? அவர் யோசிச்சுட்டே ரூமுக்கு வரார். நீங்கள் வந்து பார்த்தா நீங்கள் குப்பரை கடிச்சு படுத்துருக்கீங்க. ஜேகேக்கு ஐயோ என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு விவமாக வந்து உங்களை அப்படியே புதுனாப்பில் திருப்புறாரு. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு, என்னடா வேணும் உனக்கு, தூங்கவே விட மாட்டேங்கிறேன். ஓயன் ஒன்றும் இல்லை, லைட்டாக அப்படியே அந்த பக்கம் மட்டும் திரும்பி படுத்துக்கிறியா? எனக்கு குப்பருக்கு படுத்துருக்கடி, பாப்பாவுக்கு மூச்சு முட்டும். ஐயோ பரமா என்னால் முடியலை. ஜேகே உனக்கு அவ்வளோதான் ஜேகே, போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு நீங்கள் போய் நல்லா கையை காலை வீச்சு பேப்பர் பயன்படுத்திருக்கீங்க. ஜேகே சும்மாவா சொன்னாங்க, பொண்டாட்டியை கட்டுனா தரதான்னு கட்டிட்டேன், புள்ள பறக்க போகுது, தரதான், தலானி எடு முடிஞ்ச தலானி தர, தலானி எல்லாத்தையும் நீங்கள் கட்டி பிடிச்சி ஒரு தலானிக்கு ஒரு கை, இன்னொரு தலானிக்கு இன்னொரு கையை போட்டு பட்டு கிடைக்கீங்க. போச்சு, இதுவும் போச்சு. சரி சொல்லிட்டு அவர் போய் சோஃபாவில் போய் படுத்துக்கிறாரு. நீங்கள் மிட் நைட்டில் வந்து உருண்டு பார்க்குறீங்க, என்ன நம்ம கூட ஒன்று இருக்குமே எங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் தடவை பார்த்தா தனியாக இருக்குண்ணா. எங்கே போனான் அவன்? சுற்றி பார்க்குறீங்க. சார்டா வாய் கொஞ்சம் உளருது. சுற்றி பார்த்துட்டு எங்கே போனாங்க? தனியாக போய் எனக்கு தெரியாமல் சாப்பிட்றானோ இருக்கும், நம்ம போய் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜேகே உட்காந்து தீவிரமாக லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பார்த்துட்ருக்கான். இவன் என்ன வேலை பார்த்துட்ருக்கான்? சரி நம்ம இப்படிக்கா போய் கிச்சனுக்கு போயிடலாம். அவன் அந்த பக்கம் தானே பார்த்துருக்கான், அவன் வந்து கிச்சனுக்கு ஆப்போசிட் சைடை பார்த்த மாதிரி இருந்திருப்பான். ஸோ நீங்கள் நைஸாக சத்தமே இல்லாமல் அவங்க கொலுசு வேறு சத்தம் கேட்குது, சுத்தக்கூடாது மெதுவாக போகணும் சொல்லிட்டு மெதுவாக நடந்து போய் வச்சு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ஐஸ்கிரீமு நான் கேட்டப்போ தரமாட்டேன் சொல்லிட்டான்ல, நான் சாப்பிடுவேனி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் எடுக்கலான ஸ்பூனை தேடி எடுத்துகிட்டு ஐஸ்கிரீமில் உங்கள் ஸ்பூன் கூட படலை, டக்குன்னு வந்து கை பிடிச்சிட்டு அப்படி என்னடி பண்ணுற? அது வந்து அது அது வந்து கொசு கடிச்சிச்சா, அதான் கொசு மருந்து எங்கே இருக்குன்னு தேட வந்தேன். ஏன் சிறுமனை கொசு கடிக்குதா? கடிக்குது ஜேகே, கொசு கடிக்குது. அதோட இல்லை, எறும்பு திரும்ப கடிச்சிச்சு, திரும்ப எறும்பும் இருக்கு, நான் எறும்பு சாப்பிட்டு விஷயம் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் அப்படியே கையோடு தூக்கிட்டு போய் நவல்றீங்க. ஜேகே அப்படியே உங்கள் சட்டையை பிடிச்சி எழுத்துட்டு எங்கே போகிற? அதான் சொன்னேன்ல, எறும்பு ஆஃபீஸு கொசு மருந்து எடுத்துகிட்டு போவேன். கையில் என்னது? அது ஒன்றும் இல்லை ஜேகே, கையில் ஒன்றுமே இல்லையே, இந்த 10 கோப்பி சொல்லிட்டு முதல் ரைட் ஹேண்ட் நீட்டுறீங்க. அந்த கையில் என்ன இருக்குது சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் தூக்கி ரைட் ஹேண்டுக்கு மாற்றிட்டு லெஃப்ட் ஹேண்ட் இந்த பார்த்தியா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ ஜேகே எனக்கு 2 கையும் காமி பாப்போம், 2 கையும் நீட்டு அப்படின்றாரு. நீங்கள் அப்போ 2 கையும் நீட்டும் போது ஐஸ்கிரீம் ஒரு கையில் இருக்குது. அப்போ ஜேகே ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்கேனா இல்லையா? காலைல அப்போ தானே டாக்டர் சொன்னார் ஐஸ்கிரீம் எந்த ஜங்க் ஃபுட்டு கொடுக்காதீங்கன்னு. ஐஸ்கிரீமில் வெஜிடபிள் ஆயில் கலந்துருக்குண்டி, உனக்கு சேராது, சளி பிடிக்கும், தும்மும் போது உள்ளே வந்து ஷேக் ஆகும், பாப்பாவுக்கு வலிக்காதா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜேகே நீ பாப்பாவை மட்டும்தான் பார்த்துக்கிற, என்னை பார்த்துக்கவே மாட்டேங்கிறப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணு ஃபுல்லாக தண்ணி. ஜேகே லட்டு நான் என்னடி உனக்கு கண்டுக்கலை, பாப்பாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அது உனக்கும் தானடி, அதாட்டி நான் சொன்னேன், ஏன்டி இப்படி அழுகிற? நீ போ, எனக்கு ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீம் கூட தரமாட்டீங்க, இல்லை நீ வந்து நல்லவனே இல்லை கெட்டவன், போடா
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் அங்கே வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு டங்கு 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 நடந்து போயிடுறீங்க ரூமுக்கு. ஜேகே தலையில் கை வச்சுட்டு, ஐயோ என்னை விட 1 வயசு தான் சின்னவ, ஆனால் என்னை விட ஒரு 10 வயசு சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காவ. கடவுளே என்னால் முடியலை. சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்கூப் மட்டும் ஐஸ்கிரீம் வச்சுட்டு உங்கள் ரூமுக்கு வராரு. நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு இருப்பீங்க. ஜேகே ரூம், போடா வெளியே அப்படின்றீங்க. என்னடி இது பாட்டு பாடுற மாதிரி, போடா வெளியே. இந்த ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்தேன். இல்லை எனக்கு ஒன்று வேணாம், நீங்களே சாப்பிடுங்க சரியா? எனக்கும் வேணாம், உங்கள் பிள்ளைங்களுக்கும் வேணாமா சொல்லிடுச்சுங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்றீங்க. சரி ஓகே அப்படின்னு வந்து உங்கள் ஸ்டொமக்கிட்ட வந்து, பாப்பா உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா வேணாமா? அப்போ உங்கள் வயிற்றில் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பசிக்கும் போது ஒரு சவுண்டு கேட்கும்ல குர்ருன்னு, ஸோ அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. மேடமுக்கு பசிக்குது, அதுக்கு தான் மேடம் ஐஸ்கிரீம் கேட்குறீங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் எதுக்கு, பசிக்காமல் யார் சாப்பிடுவா? நீ சாப்பிடுவல்லடி, அதான்டி நான் பயந்துட்டேன். நல்லா தின்னுட்ட பிறகும் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்குமா அப்படின்னு தானே கேட்பேன். ஜேகே நான் சாப்பிட்றத நீ கண்ணு வைக்கிறீல்ல, நான் சாப்பிட்றத நீ கண்ணு வைக்கிறீல்ல, போ நீ சாப்பிட்றதுலாம் வந்து என்ன சொல்கிறது, இல்லை வயிற்றுக்குள்ளே போன பிறகு எல்லாம் கெட்டு போயிடும், உனக்கு வந்து டயரியா வந்துடும், நீ பாத்ரூம்லேயே தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே ஏய் எவ்வளோ அழகானவன், எவ்வளோ நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கவனா போய் பாத்ரூமில் உட்கார சொல்கிற? ஆமாண்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. சரி 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 லட்டு குட்டி, என் பட்டு குட்டி, இந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு போயிட்டு ஒரு பிளேட் நிறைய ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது எதுக்கு, இதுவும் தான் சாப்பிட்ணும்? இல்லை எனக்கு பசி போயிடுச்சு அவ்வளோதான், எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆயிடுச்சு, என்னண்ணா நீ இந்த கப்பை மட்டும் கழுவிடு நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் சாஞ்சு படுக்கிறீங்க. ஜேகே தப்பிக்க முடியாது மகளை, எந்திரி தங்கம், உனக்கு இந்த ஃப்ரூட்ஸை வாயில் திணிக்காமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. போதும்டா நிறைய வாயில் வச்சுட்டு வா, கண்ணம்லாம் வலிக்குது, சாப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் உங்களை ஒவ்வொரு நாளும் நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு, அவரை தான் குக்கிங்கே, உங்களை குக்கிங் சைடே விட மாட்டார். ஸோ இப்படி தான் அவர் அப்படியே உங்களை நல்லா பார்த்துட்டு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செவன்த்து மந்த்லையா எப்போ சீமந்தம் பண்ணுவாங்க, 6th மந்த்து சரி 7th மந்த்து வச்சுக்குவோம், 7வது மாதம் உங்களுக்கு வந்து வளைகாப்பு வைக்கிறாங்க. ஸோ உங்கள் அண்ணன் யார், நம்ம ஜிமின்னு, உங்கள் அம்மா, அப்புறம் உங்கள் அப்பாலாம் வந்திருப்பார். உங்கள் அப்பா வந்து அவங்ககிட்ட நிறையாலாம் பேசுவார், அந்த பாஸ்ட் லைஃப் பற்றி பேசுவார். அப்போ வந்து உங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏங்க அவட்ட இதை பாஸ்ட் லைஃப் பற்றிலாம் பேசாதீங்க, அவள் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கா, அதுக்கு போய் சாரி கேட்குறேன் மீறி கேட்குறேன்னு போகாதீங்க. அது வந்து இல்லடி நாளை தானே போதும், நீ வந்ததெல்லாம் வாயில் தான் வந்துட போகுது, போய் பிள்ளை சந்தோஷமாக இருக்காது பாப்பியா, சாரி கேட்குறானா சாரி அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா திட்டிட்டு. ஸோ அப்படி தான் அவங்க சீமந்தம் நடந்து இப்போ நீங்கள் வந்து உங்கள் மம்மி வீட்டுக்கு போகணும். நீங்கள் நான் ஜேகே கூட தான் இருக்கேன், ஜேகேவே வரட்டுமா, ஜேகேவும் கூப்பிட்டு போவோம்மா அப்படின்றீங்க. அப்போ அவங்க அம்மா, இல்லை ஒயன் ஜேகே வர முடியாது ஒயன், நீ மட்டும்தான் வரணும், ஜேகே அவன் வீட்டில் தான் இருக்கணும், நான் ஜேகே இல்லாமல் வரவே மாட்டேன், நீ போ நான் வர மாட்டேன் அப்படின்னு உட்காந்து நீங்கள் அழுகுறீங்க. ஜேகே இங்கே பாருடி அம்மோ, ஏன் அழுகுற, அழுகக்கூடாது சரியா, அம்மா அவன் கூட இருக்கணும் சரியா, நான் அப்பப்போ வந்து பார்க்குறேன். வேணாம் ஜேகே நீ எப்போயுமே என் கூட இல்லடி, அம்மா கூட்டு நம்ம இங்கே வந்துடலாமா அப்படின்றீங்க. அப்போ ஜேகே அப்படிலாம் வர முடியாதுடி தங்கம், என் தங்கம்ல என் பட்டுல அவருக்குமே ஒரு மாதிரி டிஎஸ்ஸாக இருக்கும். அவருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், உங்கள் ப்ரெக்னென்சி லாஸ்ட் டைம் வரைக்கும் அவர் மட்டுமே உங்களை டேக் கேர் பண்ணிக்கணும், உங்களை அப்படி தாங்கணும் அப்படி சொல்லி. ஸோ இப்படி தான் உங்கள் அம்மா வீட்டுக்கு வேறு வழி இல்லாமல் ஜேகே உங்களை அனுப்பி வைக்கிறான். நீங்கள் அழுதுகிட்டே தான் போகிறீங்க வீட்டுக்கு போயிட்டு. அப்புறம் உங்கள் அம்மா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தராங்க, என்ன சொல்கிறது சிக்கனு மட்டன் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது ஆனால் ஜேகே செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி டீயர்ஸ் ஆகுது. ஒன்றும் இல்லை ஒயன், கொஞ்ச நாள் தான் குழந்த பிறக்கவும் நீ ஜேகே கூட இருந்துக்கலாம் அப்படின்றீங்க. ஸோ அப்படி தான் நைட்டு படுத்துருக்கீங்க. ஸோ ஒரு மிட் நைட்டில் உங்களுக்கு பசிக்குது, நீங்கள் எந்திரிச்சு பார்த்துட்டு ஜேகே இல்லைல்ல
ஜேகே இருந்தால் அவனே என்னை உசுப்பி ஏதாவது செஞ்சு கொடுப்பான், இல்லாட்டி ஏதாவது வாங்கி தருவான். ஆனால் இப்போது நல்லா தின்னுட்டு தூங்குவான் வீட்டில். ஏன் நான் இல்லாமல் என்னென்ன சாப்பிட்டான்னு தெரில. எனக்கு பிடிச்ச நூடுல்ஸ்லாம் சாப்பிட்ருப்பான். நான் கேட்டப்போ நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு வந்து நூடுல்ஸ் போய் குடல்ல மாட்டிக்கிறோம். ஐயோ எனக்கு இப்போ பசிக்குதே. நீங்கள் மெதுவாக உங்கள் ஸ்டொமக் வந்து கொஞ்சம் பல்ஜாக கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, உங்களால் திரும்பி கூட படுக்க முடியல. இந்த பக்கத்துலேருந்து இங்கிட்ட திரும்புறதுக்குள்ளே எனக்கு உசுரே போகுது. ஐயோ என்னால் முடியலை, எனக்கு ஆனால் பசிக்குது, எனக்கு எதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சினிங்கிட்டே மெதுவாக காலை கீழே வைக்கலான்னு போகிறீங்க. அப்போ ஜேகே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒயின் இரு, ஃப்ரூட்ஸ் தானே நான் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்லாமா அப்படின்ட்டாரு. நான் காண்றது கனவா நினவா அப்படி சொல்லிட்டு கண்ணெல்லாம் கசக்கிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஜேகே தான் அவங்க ஃப்ரெண்டில் வந்து நின்றுட்டு, என்னடி ரொம்ப மிஸ் பண்ண போல் அப்படின்றாரு. ஸோ இப்போ நீங்கள் ஜேகே டைட்டாக அவனை இழுத்து வச்சு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கா ஏன் நீ வரல, நீ என் கூடவே வந்திருக்கலாம்ல, எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு தெரியுமா, அம்மா ரூமில் தூங்கிட்டு இருந்துச்சு. உன் பிள்ளைங்க வேறப்பா, எவ்வளோ பெருசாக இருக்கேன் வயிறு, இங்கிட்டிருந்து என்னால் திரும்ப கூட முடியலை. எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்கு தெரியுமா, உட்காந்து என்னால் எந்திரிக்க முடியலடா, நீ இங்கே இரு ஜேகே. சரிடி பொண்டாட்டி கூடவே இருக்கேன் போதுமா அப்படின்றாரு. இங்கே தான் இருக்க போறியா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்தேன். அது என்னன்னா என்னாலே அங்கே இருக்க முடியல. ஏன்னா டெய்லி நைட்டு உன் ஸ்டொமக்கை ஹக் பண்ணிவிட்டு ஸ்டொமக்கிட்ட பேசிவிட்டு என் பிள்ளைங்கிட்ட அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேனா, அப்படியே போயிடுச்சு டேஸ். இப்போ திடீர்னு உன்னையும் பாப்பாவையும் பார்க்கலண்ணா எப்படி இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஜெயக்கா ஹக் பண்ணிவிட்டு, சரி எனக்கு பசிக்குது சாப்பிட்லாமா இல்லை இன்னும் கதை பேசலாமா அப்படின்றீங்க. ஜேகே நிறைய பேசணும், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிடுவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணுறாரு பெட்டில் உட்காந்துட்டு. ஸோ நீங்கள் அப்போ கேட்குறீங்க ஜேகேட்டா, ஜங்குக்கா உனக்கு வந்து கேர்ள் பேபி வேணுமா இல்லை பாய் பேபி வேணுமா? எனக்கு வந்து கேர்ள் பேபி தாண்டி வேணும் அப்படின்றாரு. ஏன்? எனக்கு பாய் பேபி தான் வேணும். கேர்ளு போதும், ரெண்டு கேர்ள் செம்மையாக இருக்கும், வீட்டில் 2 பேரும் நல்லா அடிச்சுக்குவாங்க. என்னது அடிச்சுக்குவாங்களா? டேய் நீ அப்பனா பேசுறியா இல்லை அண்ணனா பேசுறியாடா? லைட்டாக கொஞ்சம் எனக்கு சிஸ்டர்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 பொண்ணுங்க அப்புறம் 2 பசங்க பெற்றுக்கலாமே. என்னது 2 பையனா? இதுக்கே என்னால் முடியாது. இங்கே பாரு, இங்கிட்டிருந்து இங்கிட்ட திரும்ப கூட முடியல, இதில் இன்னும் 2 பையன் கேட்குதா உனக்கு? நான் நினச்சா இப்போ கூட இன்னும் 2. ஜேகே அவ்வளோதான் சொல்லிட்டேன், அப்புறம் இதான் எடுத்து அடிச்சிடுவேன். சும்மா சொல்லலாம் எப்படி பண்ணுவேன், உனக்கு வலிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான்டா ஒரு தூத்தி சாரிடா எனக்கு கொஞ்சம் வாய் ரொம்ப திக்குது, தொண்டை வலியில் எதுவுமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ அப்படி 2-3 டேஸாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ இப்போ நைட் டைம் நீங்கள் வந்து இதை உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க, ஜேகே வந்து லேப்டாப் பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் ஜேகே பக்கத்தில் போய் படுத்துட்டு, ஜங்குக்கா. அப்போ ஜேகே என்னடி தங்கம் என்ன வேணும்? அது வந்து எனக்கு ஒன்று வேணுமே. என்னடி வேணும்? ஆனால் அது நீ தரமாட்ட. என்னடின்னு சொல்லிட்டீங்கிட்டு நீ வேறு 1008 பிரச்சனை எனக்கு மண்டக்குள்ள ஓடிட்டுருக்கு. நான் பேசினாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குதுல்ல. ஐயோ தங்கமே அம்முக்குட்டி என் பட்டுக்குட்டி என்னடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க ஃபேஸை கப் பண்ணுறாரு. நீங்கள் ஜங்குக்கா எனக்கு அது வேணும். எதுடி வேணும்? அது வந்து நீயும் நானும் அப்படி கொஞ்சம் ஒன்றா இருக்கலாமா அப்படின்றீங்க. அப்போ ஜேகே ஏய் நீ மாசமாக இருக்கடி, அதுவும் 2 பிள்ளை வயிற்றுக்குள்ளே, இப்போ ஒன்றா இருக்கலாமான்ற, தூங்கு நான் தட்டி கொடுக்குறவா அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஷர்ட் பட்டன் அப்படியே பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜேகே வேணாண்டி, நானே இத்தனை மாதமாக கண்ட்ரோலாக இருக்கேன், இப்போ போய் ஏதாவது வந்துடும் வேணாம் அப்படின்றாரு. எனக்கு வேணும் ஜேகே. சரி இப்போ வேணாம் நானா
தருவேன் சரியா, இப்போ வேணாம் அப்படின்றாரு அவர். ஸோ அப்போ நீங்கள் ஆனால் எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ பண்ணணும் போல் இருக்குடா. என்னடி இது வியடான ஒரு ஆசையாக இருக்கு உனக்கு? ஐயோ சரி ஒயன், இன்றைக்கி நீ ரெஸ்ட் எடு சரியா, இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா அப்படின்றாரு. ஸோ அப்போ நீங்கள் நான் கேட்டு கூட பண்ணவே மாட்டேங்கிறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு படுத்துறீங்க. ஜேகே அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்கள் ஸ்டொமக்கில் ஹேண்ட் வச்சு அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. இவளுக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரிலையே. இப்போ பண்ணால் ஏதாச்சும் ஆகி குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன இவன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே தூங்கிறாரு. ஸோ இப்படியே தாண்டா ஒரு 9th மந்த் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. ஸோ டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, ஒயன் உனக்கு இன்னும் ஒரு 2 to 3 வீக்ஸில் டெலிவரி பெயின் வந்துடும். இப்போ இருந்தே உனக்கு டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேனிக் மட்டும் ஆயிடாத சரியா, ஒரு 1 வீக் கழிச்சு நீ வந்து அட்மிட் ஆகிக்கோ ஓகேவா, ஏன்னா அப்படின்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கேர் பண்ணிக்குவோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக எதாச்சும் நடந்து போகிறீங்க. நீங்கள் நடக்கிறத பார்த்து ஜேகே கூட ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அவருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஒரு பெண் குயின் நடக்கும்ல டண்டக்குன்னு ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கே அந்த மாதிரி வச்சு நடந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் திரும்பி ஜேகே பார்த்துட்டு என்னடா அங்கேயே நிற்கிற, வாடா வந்துட்டேன்டி அப்படின்றாரு. ஸோ இப்படியே ஒரு 2 to 3 days ஆயிடுச்சு. இப்போ நைட் டைம். நீங்கள் ஜங்குக்கா இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா குழந்தை பிறந்துடும்டா. ஆமாண்டி பிறந்துடும். அப்புறம் என்னவா, நான் ஏற்கனவே ஒரு நாள் கேட்டேன்ல எனக்கு வேணும்னு. என்னடி கேட்டேன்? மடையாம்மா கம்மடையா, மண்டையில் மூளை இருக்கா இல்லை களிமண் இருக்கான்னு தெரில. ஜங்கோகா வேணும்டா. என்னடி வேணும் உனக்கு சொல்லுடி, நான் செய்கிறேன்டி அப்படின்றாரு. அது எனக்கு நீயும் நானும் கொஞ்சம் ஒயன் வேணாம் ஒயன், உனக்கு டெலிவரி ஆக போகுது சரியா, இப்போ பண்ண போய் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னால் சத்தியமாக அந்த உனக்கு வலிக்குமோ இல்லையா, நான் எனக்கு ரொம்ப வலிக்கும் ஒயன் வேணாம் அப்படின்றாரு. ஸோ நீங்கள் எனக்கு இப்போ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிச்சி அப்படி சட்டையெல்லாம் பிடிச்சிருக்கிறீங்க. எனக்கு இப்போ வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேகே வேணாம் ஒயன், வேணான்னா வேணாம் சரியா, சொன்னால் கேளு அப்படின்றாரு. ஸோ அப்போ நீங்கள் ஜேகேவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறீங்க. ஜேகேவா அந்த மனுஷன் இத்தனை மாதமாக அடக்கி வச்சுருந்ததை ஒரு கிஸ்ஸில் நீங்கள் அவ்வளோதான் வெடிக்க வச்சிட்டிங்க. அவர் அப்படியே உங்களை புத்துனாப்பில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே பெட்டில் லே டவுன் ஆகுறீங்க. ஸோ ஜேகேக்கு உங்கள் டம்மி ரொம்ப பெருசாக இருக்கும்ல. ஸோ அப்படியே அவர் பார்க்குறாரு, என் வேணாண்டி பாப்பாவுக்கு வலிக்கும் அப்படின்றாரு. அப்போ நீங்கள் ஜங்குக்கா எனக்கு வேணும்டா ப்ளீஸ் எனக்கு வேணும் அப்படின்றீங்க. ஸோ இதுக்கடுத்து ஒரு அன்கட் வரும். சரி அன்கட்டில் போய் பார்த்துக்கலாமா? ஸோ இப்படி தான் மார்னிங்கில் நீங்கள் வேக்கப் ஆகுறீங்க. உங்கள் மேலே ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சி பெட்ஷீட்டை போட்டுட்டு அப்பா செம்மையாக இருந்துச்சு நேற்று நைட்டு. உங்கள் டம்மியில் கை வச்சுக்கிறீங்க நீங்கள் லைட்டாக. அப்போ ஜேகே எழுந்திரிச்சி பார்க்குறாரு, என்னடி பண்ணுற, அப்பா செம்மையாக இருந்துச்சுடி அப்படின்றாரு. நீங்கள் ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சிட்டு சரி எனக்கு இப்போ பசிக்குது, இந்த போகிறேன் அப்படி சொல்லிட்டு விவமாக போய் அவரோட பேண்ட்டெல்லாம் மாட்டிட்டு ஸோ அப்படியே ஒரு ஷர்ட்டு போட்டுட்டு பார்க்குறாரு. ஷர்ட்டில் அப்படியே ஒரு மாதிரி கசங்கி நீங்கள் பிடிச்சி இழு அப்படி போட்டு கசக்கி வச்சுருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அவர் போய் உங்களுக்கு குக் பண்ணிட்டு வராரு. ஸோ நீங்கள் கீழே மெதுவாக இறங்கி போகிறீங்க. உங்கள் அம்மா வீட்டில் தானே இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா உங்களுக்கு மாடிப்படி ஏறி இறங்கணுன்றக்காக உங்கள் ரூமை மாடிக்கு மாற்றிட்டாங்க. நீங்கள் மெதுவாக இறங்கி வரீங்க. ஜேகே அப்படி பொத்தனாப்பில் வாடி பார்த்து வா வலிக்கிறாம. எங்கள் அத்தைகிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, இங்கே ஏதாவது ஒரு மேட்டு போட்டு விடுங்க சொன்னேன், கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவர் ஃபுட் சர்வ் பண்ணுறாரு. நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன் தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டம்மிக்கிட்ட கை வைக்கிறீங்க. நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஜங்குக்கா டே
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பக்கத்தில் கூப்பிட்றீங்க. ஜேகே வந்துட்டு ஏய் என்னாச்சுடி லட்டு லட்டு என்னாச்சு உனக்கு பெயின் வருதா? நான் அப்போவே சொன்னேன் வேணான்னு. ஏன்டி நானும் பண்ணிருக்கக்கூடாது. டேய் இப்போ அதை பற்றி யோசிக்கிற நேரம் மாடாது, எனக்கு வயிறு வலிக்குது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே போய் நீங்கள் பேக் பண்ணி வச்சுருப்பீங்களே, ஸோ அது என்ன சொல்கிறது, ப்ரெக்னென்சிக்காக அந்த சில கிட்லாம் பேக் பண்ணியிருப்பாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியாதுடா. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக வராரு ஜேகே. டே சீக்கிரம் வாடா, உன் பிள்ளைங்க இப்படி குதிக்கிறாளுங்க உள்ளே இருந்துட்டு என்னால் முடியலை சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வேகமாக உங்களை காரில் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ப்ரோக் ஆயிரும். நீங்கள் அப்படியே பெயினில் கத்துறீங்க. அம்மா ஐயோ ஜேகே என்னால் முடியலடா, சீக்கிரம் டாக்டர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஹேண்டை பிடிச்சி நல்லா டைட்டாக க்ரிப் பண்ணுறீங்க. ஜேகே வேகமாக ஓட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ அங்கே போயிட்டு ஸோ அப்படி தான் ஸ்ட்ரெச்சரில் உங்களை உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் உள்ளே இருக்கீங்க, உள்ளே நீங்கள் கத்துற சவுண்டு அவனுக்கு அப்படி கேட்குது. ஜேகேக்கா முடியலை, இங்கே இருந்துட்டு வெளியே இருந்துட்டு இங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே டியர்ஸ் வந்துருச்சு நீங்கள் கத்துற கற்றுக்கு. ஸோ இப்போ டாக்டர் வந்துட்டு ஜங்கு நீங்களும் கொஞ்சம் வரீங்களா? டாக்டர் டாக்டர் நான் எப்படி டாக்டர் வர முடியும், இது மெட்டர்னிட்டி வார்டில் என்னாச்சு டாக்டர், அவருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதட்டத்தில் கேட்குறாரு. அப்போ ஜேகே அப்போ வந்து டாக்டர் ஒன்றும் இல்லை ஜங்கு, நீங்கள் வாங்க வந்து கொஞ்சம் உங்கள் ஒய்ஃப்க்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள், அவங்க வந்து அழுகுறாங்க, அவங்க கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஜேகே உள்ளே வரான். ஸோ நீங்கள் ஜங்குக்கா என்னால் முடியலைடா, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே ஹேண்டை பிடிச்சி நல்லா டைட்டாக பிடிச்சி அழுகுறீங்க. ஜேகே அப்படியே பக்கத்தில் வந்துட்டு பொண்டாட்டி லைட்டாக மட்டும் புஷ் பண்ணு, கொஞ்சம் புஷ் பண்ணி வந்துடும் குழந்தை, கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் மட்டும் புஷ் பண்ணு ப்ளீஸ், கொஞ்சம் புஷ் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் ஸ்டொமக் மேலே கை வச்சு லைட்டாக அவர் ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் சகுக்கா வேணாம் என்னால் முடியலை ஜேகே என்னால் முடியலை, சத்தியம் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஸோ ஜேகேக்கா அவர் கண்லேயும் டியர்ஸாக அப்படி அவரால் முடியலை, ஒரு குழந்தை இன்னும் வெளியே வரல, இன்றைக்கி எவ்வளோ அழுகுறீங்க, உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நீங்கள் மயங்குறீங்க. ஸோ அப்போ டாக்டர் இல்லை ஜேகே அவங்கள மயங்கிற விடாதீங்க, அவங்க மயங்கக்கூடாது, மயங்கிட்டாங்கன்னா அப்புறம் சிசேரியன் தான் பண்ணணும், அவங்களுக்கு சிசேரியன் பண்ணோன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போயிடும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் கொடுங்க, உங்களுக்கு வாட்டர் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் அவங்களுக்கு வாட்டர் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வாட்டர் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜேகே அவங்களுக்கு வாட்டர் கொடுத்துட்டு இங்கே பாருடி தங்கம்ல என் பட்டுல இந்த தண்ணி குடின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் குடிச்சிட்டு ஜேகே என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப உங்களாலே முடியலை, உங்களால் புஷ்ஷே பண்ண முடியல, நீங்கள் நல்லா பிடிச்சி இது பண்ணுறீங்க. ஸோ அப்போ டாக்டர் வந்து ஜேகே தனியாக கூப்பிட்டு போயிட்டு பேசுகிறாரு. ஜேகே கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, நீங்களும் வேணும் இன்டிமேட்டாக இருந்தீங்களா? அது டாக்டர் அது நேற்று என்ன ஜேகே இது எப்படி கேட்குறதுன்னு எனக்கும் தெரில, ஃபுல்லாக பண்ணிங்களா இல்லை பண்ணலையா அப்படின்றாரு. ஸோ அப்போ ஜேகே இல்லை டாக்டர் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, நான் அதனால் லைட்டாக மட்டும் ஐயோ ஜேகே ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம்ல, அவங்களுக்கு இப்போ அந்த இடமே ஓப்பனாக ஆக மாட்டேங்குது, அவங்க யூட்ரஸே ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஜேகே அப்படின்றாரு. ஐயோ என்னால் முடியலை டாக்டர், அவளும் ஒரு பக்கம் அழுகிறா, நீங்களும் என்னை போட்டு விட்டு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் உட்காந்து நீருக்கு நீர் வச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்போது ஒரு பெரிய சவுண்டு விட்றீங்க. ஸோ அதாவது டாக்டர் வந்து ஜேகேட்ட பேசிட்டு உள்ளே வந்திருப்பார். ஸோ பெரிய சவுண்டு விட்றீங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி பார்ன் ஆயிடுச்சு, அது வந்து ஒரு பாய் பேபி, ஓகேவா? ஸோ நீங்கள் அப்போ அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறீங்க. அப்போ ஜேகே வேகமாக உள்ளே வராரு. அப்போ நீங்கள் ஜேகே ஹேண்டை பிடிச்சிட்டு ஜங்குக்கா என்னால் முடியலை, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஸோ ஜேகே ஒரு குழந்தை வந்துருச்சுடி, இன்னும் ஒரு குழந்தை தான், அவ்வளோதான் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு திரும்ப அகெயின் ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா செகண்ட் பேபி வெளியே வர்றதுக்கு ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் மறுபடியும் கத்துறீங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் பேபியும் பிறந்துருச்சு. ஸோ அந்த பேபி வந்து என்னென்னா ஒரு கேர்ள் பேபி, உங்களுக்கு ஒரு பாய் ஒரு கேர்ள்னு இருக்குது. ஸோ டாக்டரே ஜேகே இது ரொம்ப ரேர், ஒருத்தவங்களுக்கு ஒரு
பாய் பேபி ஒரு கேர்ள் பேபி, அதுவும் ஒரே அட்டம்ப்டில் பிறக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரான கேசஸ் சார். என்னோடய ஃபஸ்ட்டு கேஸே அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். இவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க டாக்டர், மயங்க போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. ஜேகே அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிட்டாங்க, அதனால அவங்க மயக்கம் போட்டிருக்காங்க, ஒன்றும் இல்லை சரியா. நாங்கள் ட்ரிப்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் வெளியே இருங்க, பேபியை வாஷ் பண்ணிவிட்டு நர்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. சரி உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, ஓகேவா ஜேகே, நீங்கள் வெளியே இருங்க அப்படின்றாங்க. ஜேகே போய் வெளியே நின்றுட்டு இப்போ தான் அவனுக்கு பெருமூச்சே விடுறான். இப்போ உங்கள் அம்மா, ஜக்குக்கா என்னப்பாச்சு, என்னாச்சு, என்ன குழந்த, என்னாச்சு, எனக்கு என்ன குழந்தை யாருமே இது சொல்லலை. அது வந்து அத்தை ஒரு பையன், ஓ ஆம்பளை பசங்களா, அப்புறம் ஒரு பொண்ணுத்த, ஏ ஜேகே அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஜிமின்னு வந்துட்டு மச்சான் சாதிச்சிட்டடா ஜேகே, சரி போட அங்கிட்ட உன் தங்கச்சி இன்னும் 10 மாதம் அவள் பண்ண பாடு இருக்கே, என்னால் முடியலை அப்படின்றாங்க ஜேகே. டேய் அதனா ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு பார்த்துருக்க ஜங்குக்கா அப்படின்றான் அவங்க அண்ணே ஜிமின்னு. ஸோ அப்போ ஜேகே, டே நீ சும்மா இரேண்டா, நீ வேற என்ன ஓட்டுறன்ற பேரில் சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் கூட ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ அவள் யாருன்னா மயூ, ஓகேவா. ஸோ மயூ வந்து வந்திருப்பான். மயூவும் ஜிமினும் வந்து லவ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ மற்றபடி அவங்களுக்கு வந்து இன்னும் மேரேஜ்லாம் ஆகலை, பட் அவள் வந்திருக்கா. அப்போ வந்து ஜெய்கிட்ட கேட்குறான், மேபி நல்லா பிறந்துருச்சா, ஒயன் எப்படி இருக்கா, ஹெல்த்தியாக இருக்காளா, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறா. ஸோ அப்போ ஜெய்கே, ஆமாம் தங்கச்சி ஒன்றும் ஆகலை, எனக்கு இப்போ பிபி ஏறுது, இவனும் வச்சு ஓட்டுறான், நீயும் வந்து கேட்குற, எவனாச்சும் நான் எப்படி இருக்கேன்னு கேட்டிங்களாடா, டேய் குடும்பமாடா இது அப்படின்றாரு. அப்போ ஜிமின் வந்துட்டு, டேய் பிள்ளை பற்றி என் தங்கச்சி உடனே ஆயிரத்துக்கிட்ட உடனே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இப்போ ஜேகே, பிள்ளை பற்றதனமோ அவள் கத்துனது கதறினது அவள் கிள்ளி வச்சதை நீ பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ட்டில் காமிக்கிறாரு. நீங்கள் அப்படி போட்டு அப்படியே அவனை கிள்ளி வச்சுருக்கீங்க, அந்த பெயினில் அவன் கையை பிடிச்சி கிள்ளி சட்டையில் ஓட்டையே போட்டு விட்ருக்கீங்க உங்கள் நகத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஐயோ சிரிச்சிட்ருக்காரு. இப்போ ஜேகே, அப்போவே சொன்னேன் நகத்தை வெட்டுடின்னு வெட்டாமல், ஐயோ இவன் கிழிச்சது வேறு ரொம்ப எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் யோசிக்க, ஐயோ என் பிள்ளை எப்போ வரும், என் பிள்ளைங்க எப்போ வருங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்ருக்காரு வெளியே உட்காந்து. ஸோ அப்போ டாக்டர் எல்லாம் அப்படியே அந்த பேபியை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி 2 கையிலையும் தூக்கிட்டு வராங்க. ஜங்குக்கு கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ், குழந்தைய தூக்க தெரில அவனுக்கு, எப்படி எனக்கு பிடிக்க தெரியாது, நீங்களே வச்சுருங்க நான் அப்படியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போகிறாரு. நர்ஸ் வந்து, ஐயோ ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வாங்க உங்கள் ஹேண்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு பொத்துனாப்பில் ஃபஸ்ட்டு பாய் பேபியை வைக்கிறாங்க லெஃப்ட் சைடு ஹேண்டில். ரைட் சைடு இந்த ஹேண்டை எப்படி வச்சுருங்க சார், இந்த ஹேண்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் வாங்கி அங்கே ஒரு கேர்ள் பேபி ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேபியும் அவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே என்ன சொல்கிறது மில்க் ஒயிட்டு தான். கேர்ள் பேபி ஜேகே உரிச்சு வச்சு அப்படியே பிறந்திருக்கு, பாய் பேபி அப்படியே உங்களை உரிச்சு வச்சு பிறந்திருக்கு. ஜேகேக்கு அப்படியே பார்த்துட்டு, அப்பா எங்களோட மினி ஜெராக்ஸ் மாதிரியே இருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படி சொல்லிட்டு 2 பேருக்கும் 4 கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து உங்களை வந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் அப்படியே வந்து இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க ஜேகே. அப்பா இந்த 2 பிள்ளைய பொறுத்தெடுக்கிறதுக்குள்ள நீ கதறினியோ இல்லையோ நான் நல்லாவே கதறிட்டேன்டி அப்படின்றாரு. நான் தான்டா கதறினேன், எவ்வளோ வலிக்குது தெரியுமா, என்னால் இங்கேருந்து காலை கூட அசைக்க முடியலை, எனக்கு இப்போ வாஷ்ரூம் போகணும், எப்படி நான் போவேன், அவ்வளோதானடி வாடி நான் கூப்பிட்டு போகிறேன், இல்லை நான் அம்மாவை கூப்பிடு, நான் அம்மா கூட போகிறேன். என்ன இத்தனை நாளாக நான் தானே உன்னை பார்த்துக்கிட்டேன், இப்போ என்னம்மா அம்மாவை கூப்பிடு ஆட்டுக்குட்டியை கூப்பிடுன்றேன் ஒருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாய் பேபி அந்த பையன் பேபி வந்து கையில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்திருப்பான். பொத்துனாப்பில் தொட்டிலில் போட்டுட்டு உங்களை மெதுவாக தூக்குறான். நீங்கள் ஜிகே வலிக்குதுடா, ஓ சாரி வெயிட் பண்ண மெதுவாக கூட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மெதுவாக கூட்டு போய் வாஷ்ரூம் போக வச்சுட்டு கூட்டு வந்து புத்துனாப்பில் படுக்க வச்சிடறான். ஸோ அப்படியே தான் நீங்கள் வந்து மில்க் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு உங்கள் பாய் பேபிக்கு. ஸோ அப்படியே அவன் என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற ட்ரெஸ் வந்து பின்னாடி நாட் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஜேகே அம்மா கூப்பிட்றியா, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த குட்டி பாப்பாவை பார்த்துட்டு இருந்திருப்பார். உங்களை பார்த்துட்டு என்னடி ஆச்சு அப்படின்றாரு. நீங்கள்
இல்லை இவன் அழுதுகிட்டே இருக்கான், எனக்கு பால் கொடுக்கணும், ஆனால் நாட் பின்னாடி இருக்கு, எனக்கு கை வரல, அவ்வளோதானே இந்த நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிமூவ் பண்ணி விட்றாரு. நீங்கள் நீ வெளியேறு ஜேகே. ஏய் என்னடி ஒரு மாதிரி ஏன் அப்படி நடந்துக்கிற? அது வந்து ஜேகே நீ பார்த்துட்டே இருப்படா. ஓஹோ அதான் பிரச்சனையா, அப்போ சரிடி அப்படி சொல்லிட்டு அவர் சேரை பக்கத்தில் போட்டு வச்சுட்டு, இப்போ குடிடி தங்கம் அப்படின்னு. என்னத்தை கொடுக்க? பால். ஏய் போடாங்கிட்டு, குழந்தைக்கு பால் இருக்காது, அது இதில் உனக்கு தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவல் எடுத்து போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு அப்புறம் வந்து உங்கள் பேபிக்கு ஃபஸ்ட் பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே உட்காந்து அந்த குட்டி பாபாவை கொஞ்சிட்டு இருக்கும்போது உங்கள் பையன் சொட்டான் போட்டு குடிக்கிறான். அவன் குடிக்கிற சவுண்டை பார்த்துட்டு ஜேகேக்கா, ஐயோ இவனோட வச்சுக்கிட்டு இந்த குடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே லைட்டாக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இப்போ இங்கே பார்க்காத, நீ பாப்பாவை தானே கொஞ்சிட்டு இருக்க, அவளே கொஞ்சம் எதுக்கு இங்கே பார்க்குற? அயன் கொஞ்சோன்னு குட்டி, கொஞ்சமாக ஒரே ஒரு 2 சாக் மட்டும் பண்ணிக்கவா, 2 சாக் மட்டும் பண்ணிக்கிறேன். ஜேகே லூஸ் மாதிரி பேசுவாரா, இவனை கொடுக்க போக மிச்சம் அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே போடி பால் கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணை தூக்கி வந்து இப்போ உன்ட்ட கொடுத்துட்டு பையனை தூக்கி பார்க்குறான். அவன் வாய்ஃபுல்லாக மில்க்கு கொடுத்து வச்சவன்டா, நல்லா குடிச்சிருக்க, வயிற்ற பார்த்தாலே தெரியுது, நல்லா அப்படியே பால் மாதிரி வீங்கி கிடக்கு. ஜேகே குழந்தைய பார்த்து அப்படி சொல்லாதடா. சரிடி ஒன்றும் சொல்லலை சொல்லிட்டு பார்த்து நாப்பில் போய் தொட்டில் வச்சுட்டு ஸோ அப்படியே தான் அவங்க பக்கத்தில் இருந்து உட்காந்து அவங்க ஷோல்டர் மேலே ஹேண்ட் போட்டு உட்காந்துருக்கான். இப்போ நீங்கள் ஜேகேவோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு, சங்குக்கா என்னன்னு தெரிலடா, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, இவ்வளோ மாதம் கஷ்டப்பட்டது, அழுதது, சிரிச்சது எல்லாமே இந்த 2 க்யூட்டான பேபிஸ்க்கு தானே அப்படியே சொல்லிவிட்டு நம்மளும் வந்து இந்த ஸ்டோரியை எண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே எனக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரில, பேசுகிறதுக்கு தெம்பும் இல்லை, ஒரு பக்கம் மூக்கு அடைக்குது, இன்னொரு பக்கம் தொண்டை அடைக்குது, நிறையா தப்பு பண்ணியிருப்பேன். ஸோ கொஞ்சம் அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. பிகாஸ் அக்காவுக்கு எனக்கு கொஞ்சம் டயலாக் மறந்துடுதுடா, என்னன்னு தெரில, கொஞ்சம் மெமரி லாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அப்புறம் நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணேன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு விஷயம், டெலகிராமில் வந்து வர்றது இல்லையாம்ல, டெலகிராம் வந்து இது இப்போ பேன் பண்ணி வச்சுருக்காங்க 22 வரைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் VPN ஆன் பண்ணி பண்ணலான்டா. ஸோ உங்களுக்கு அந்த VPN ஆப் என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து எனக்கு DM பண்ணுங்கள், ஓகேவா? VPN ஆப் வந்து என்ன VPN ஆப் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதில் சொல்கிறேன், ஓகேவா? அப்புறம் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் அன்கட்டு அங்கே தான் போடுவேன். அப்புறம் என்ன சொல்கிறது, எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருங்கடா, என்ன மாதிரி நோஞ்சாலியாக இருக்காதீங்க, ஓகேவா? என்னால் படிக்க முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல, அப்பப்போ வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும், சரியா? அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான்டா. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து யாருக்குன்னு சொல்ல மாட்டேன், நானாக போடுறேன், சரியா? ஓகே டாட்டா பை பாய், லவ் யூ ஆர்மீஸ்.